ஏங்க கூமாப்பட்டி கூமாப்பட்டி நாகர்கோயில் வந்து பாருங்க. சேனல் ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன ட்ரிப்பு நாகர்கோயில் வரைக்கும் வந்திருக்கோம். ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் வந்து ஒரு 6 பேர் வந்திருக்கோம் இங்கே நாகர்கோயிலுக்கு. இங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், அவர் கார் எடுத்துகிட்டு வருவார். அப்படியே கார் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ரொம்ப பேசிலாம் போர் அடிக்க விரும்பல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கெங்கே போகிறோம், எப்படி போகலாம், என்ன ஹிடன் பிளேசஸ் இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அப்பப்போ ஃப்ரெண்டோட வீடு இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணுறோம். சும்மா இங்கேருந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்ததும் நம்ம அப்படியே காரும் ஒரு பைக்கும் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு குளம் போகலான்னு சொன்னாங்க. அது கரெக்டாக எங்கே இருக்குது என்னன்றதை நாங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான், இது நாகர்கோயிலில் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷன் எல்லாம். சும்மா இது அங்கே தான் வீடு. வீட்டிலேருந்து சும்மா அப்படியே அந்த முனைக்கு தான் வந்தோம். அங்கேயே வந்து ஃபுல்லாக மலை பாருங்கள், தென்னை மரம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது லொக்கேஷன். சும்மா சில் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் நம்ம இங்கே வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி வந்தோம்னு சொல்கிறோம் பாருங்கள். சென்னையில் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு 7:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, சென்னை டு நாகர்கோயில். அதில் ஏறி தான் நாங்கள் வந்தோம். காலையில் 7:30க்கு இங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நம்மளை பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் கேரம் போர்டெலாம் விளையாடுனது பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாடிட்டு இப்போ அப்படியே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு குளத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வயல் வெளி அங்கே வந்திருக்கோம். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக வயல், மலை, நாகர்கோயிலே சூப்பராக இருக்குது. இந்த ஊரில் என்னென்ன இருக்குது, எப்படி போகலாம் எல்லாமே நான் சொல்கிறேன். இது வந்து இப்போ கரெக்டாக நாகர்கோயிலில் இருக்கோம். நாங்கள் வந்து உள்ளே எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி இது குளத்துக்கு வந்துட்டோம். இவங்களே கேட்கலாம் எந்த இடம் என்னன்ட்டு. சொல்லுங்கள், இது எந்த இடம், கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்கள். இது ஆளூர் வீராகுளம். லோக்கல் கை இருக்கிறாரு. இந்த லோக்கல் கைங்க பாருங்க, இவரெல்லாம் குளிக்க போகிறார் பாருங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. போங்க, அவ்வளோதான். எல்லாம் ஓடியாங்க சட்டையை கழட்டி குதிங்க. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இது பண்ணுவோம். இந்த இடத்தோட பேர் வந்து ஆலூர். கரெக்டாக நாகர்கோயிலேருந்து 8 கிலோமீட்டர் வரும். இது செம்மையாக இருக்குது இந்த குளம். இவங்க ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டோம். நீங்கள் வரணுன்னா ஆலூர்னு சர்ச் பண்ணுங்க. ஆலூர்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு குளிச்சு முடிச்சு கிளம்பிட்டோம். இந்த குளத்துல தான் குளித்தோம். இப்போ வீட்டில் மீன் குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. போயிட்டு சாப்பிட்டு டைம் வந்து 12:30 ஆகுது. போயிட்டு சாப்பிட்டு அதோட வந்து கன்னியாகுமரி சன்செட்டுக்கு போகலான்னு இருக்கோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வீட்டில் எல்லாம் மீன் குழம்புலாம் செஞ்சு வச்சுட்ருக்காங்க. மீன் ஃப்ரை, ஸ்குவிட்டு எல்லாம் வெளுத்து கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் ஜோன்ஸ்லாம் என்னன்னே தெரில. சுட்டா தலை எனக்கு நல்ல ஒரு விருந்து, வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு இப்போது கன்னியாகுமரியில் நியூவாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் போகிறோம். அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு பொறுமையாக வரலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கே நாகர்கோயிலேருந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் வரும் கன்னியாகுமரி. அப்படியே அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம். இந்த போட்டிங்கு, கிளாஸ் ஹவுஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஹவுஸ் மீன்ஸ் அந்த கிளாஸ் பிரிட்ஜு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம அந்த சிலையிலேருந்து இன்னொரு போட்டில் ஃபஸ்ட்டு போவோம். இப்போ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ஹவுஸ் அந்த கிளாஸ் பிரிட்ஜிலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். 100 rupees டிக்கெட்டு இன்னைக்கு காலியாக தான் இருக்குது. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால டிக்கெட் ப்ரைஸ்லாம் அங்கே போட்டிருக்கு பாருங்கள். 100 அப்புறம் வந்து 300 இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இன்னைக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது ஃப்ரைடேன்றதுனால நாங்கள் 100 rupees டிக்கெட்லேயே போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்துட்டு இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருந்ததுனால உடனே உள்ளே வந்துட்டோம். அது இருக்கு பாருங்கள், திருவள்ளூர் சிலை. இப்போ அங்கே தான் போனோம். நமக்கு திருவள்ளூர் சிலைக்கு எப்படி போறோம் போட்ல வீட்டுக்கு வந்த உடனே ஏஜி ராவணன் பார்த்துட்டோம். கடைசியா பாருங்க, ஃபுல் காஸ்டியூம். ரீல்ஸ் எடுத்தே அவனன்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எத்தனை பேர் ரீல்ஸ் எடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதையும் காமிக்கிறேன். நம்ம பாக்குற வியூவை அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் போறோம். இப்போ
புதுசாக கட்டியிருக்காங்க. ரொம்ப நாளாச்சு நாங்கள் கன்னியாகுமரி வந்து, இப்போ அதுக்கு போகலான்னு தான் வந்திருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அங்கே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போட் ஏறுறதுக்காக போயிட்டு இருக்கோம். போட்ல இருந்து இறங்கியாச்சு. ஒரு போட்ல தான் வந்தோம். இங்கே வந்து விவேகானந்தர் ராக் மெமோரியல் இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக நம்ம வந்து அந்த சைடு திருவள்ளூர் சிலைக்கு போகணும். நம்ம அங்கே எடுத்த டிக்கெட் வந்து வெறும் போட்டுக்கு மட்டும்தான். இங்கே தனியாக ஒரு 30 rupees டிக்கெட் எடுக்கணும் இந்த என்ட்ரிக்கு, விவேகானந்தர் மெமோரியலுக்கு. இது எடுத்தாதான் நம்ம இது உள்ளே போயிட்டு நம்ம அந்த சைடு போகவே முடியும். கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இது ஒரு தனி ஒரு இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. விவேகானந்தர் இங்க வந்து கடவுள் இந்த சைடு அது என்னது, அது ஆரல் வாய்மொழி. இங்க இருந்து அந்த விண்வெளி அதிகமா இருக்கு. கூடங்குளம் வந்தா தெரியுது. இங்க விவேகானந்தர் சிலைக்கு அப்படியே பேக் சைட்ல சன்ரைஸ் கேலண்டர் இருக்கு. ஒவ்வொரு மந்தோட டேட்டு எல்லாமே போட்டு எங்க இருந்து இதாகும், எத்தனை மணிக்கு வரும்ன்ற மாதிரி முன்னாடியே கணிச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு அளவு உண்மையா வருதுன்றது நமக்கு தெரியாது. டைம்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு இந்த விவேகானந்தர் மெமோரியலுக்கு பேக் சைட்ல. அப்படியே வந்து கீழே இறங்குற மாதிரி, கீழே இறங்கி போற மாதிரி. இப்போ அப்படியே இங்க இருக்க பாருங்க கிளாஸ் பிரிட்ஜ். சரிதான், கிளாஸ் பிரிட்ஜ்ல அப்படியே டிராவல் பண்ணி விவேகானந்தர் சிலைக்கு போக போறோம். அப்படியே போலாம். பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் என்டர் ஆகணும். ஸ்ட்ரெயிட்டா செம்ம கூட்டம் கிளாஸ் பிரிட்ஜ்ல. இங்க பாருங்க, எல்லாம் கிளாஸ் பிரிட்ஜ் மேல இருக்கும். அப்படியே கீழே பாருங்க, கீழே பாத்தீங்களா கடல். அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலை. திருவள்ளூர் ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க ஸ்டாச்சு பாத்தீங்களா, செமையா இருக்கு வியூ. அப்படியே பாருங்க, திருவள்ளூர் ஸ்டாச்சு உள்ள வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போற மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அப்படியே 133 அதிகாரங்களும் ஃபுல்லா என்கிரேவ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனா அந்த ஸ்டாச்சு கிட்ட போயிடுவோம். மக்களே, விவேகானந்தர் இல்லம், அப்புறம் கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை எல்லாமே பார்த்துட்டு ரிட்டர்ன் போட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து அடுத்தது வந்து சன்செட் வியூ பாயிண்ட் போகிறோம். இப்போ தான் கரெக்டாக சன் கீழே இறங்கிட்டு இருக்குது. சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் சன்செட் வியூ கூப்பிட்டு போவானுங்களா இல்லை ஃபஸ்ட்டு டீ கடைக்கு தான் போகணும் நட முடிகிறானுங்க. நெக்ஸ்ட்டு சன்செட் போகிறோமா என்னன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. திருவள்ளூர் சிலையிலேருந்து வெளியே வந்துட்டோம். போட்லேருந்து இறங்கி இன்னும் என்னென்ன பிளேஸ் போகலான்றது இங்கே ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அது அப்படியே பாருங்களேன். நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இவ்வளோ பிளேசஸ் இருக்குது கன்னியாகுமரியில். நம்ம வந்து இன்னையோட சன்செட் வியூ போகிறோமான்றது தெரியல. போனால் உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைனா இன்னையோட இங்கேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். லெட்ஸ் see. கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று கன்னியாகுமரியில் அந்த திருவள்ளூர் ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். அங்கே மீட் பண்ணியிருப்போம். அதோடு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிட்டோம். நல்லா கொஞ்சம் நேரம் கேம்லாம் விளையாடிட்டு தூங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் இப்போ தான் வேக்கப் ஆகிட்டு சும்மா ஃப்ரெஷ் ஆகிட்ருக்காங்க. அப்படியே வீட்டு பக்கத்தில் நான் வந்து சும்மா ஒரு நேச்சர் பார்த்துட்டு அவ்வளோதான் இப்போ கிளம்பணும். இன்றைக்கி எங்கே போகிறோம் என்னன்றது அப்கமிங் இதில் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு கன்னியாகுமரியிலேயே. வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்கே காரை பார்க் பண்ணிட்டோம். 50 rupees பார்க்கிங் சார்ஜ். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்ருக்கோம். உள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது.
அப்படியே மேலே போனீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி ஓடும், அங்கேயும் குளிக்கலாம், இல்லை ஃபால்ஸ்லேயும் குளிக்கலாம். நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 rupees தான். அங்கே பார்த்தீங்களா டிக்கெட் கவுண்டர்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா அது பாருங்கள் ஃபால்ஸு. நம்ம தண்ணி, நல்ல தண்ணி இறங்கி போகிறாங்க பாருங்கள். இந்த வியூவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. திருப்பரப்பு ஃபால்ஸ் கண்டிப்பாக வரலாம். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். அது எங்கே என்னன்றதை நான் போயிட்டு சொல்கிறேன். வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிற வழியில் டீ குடிச்சிட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாரா டேம். பேச்சிப்பாரா டேம் வந்து அங்கே பின்னாடி இருக்குது, இந்த சைடு இருக்குது டேமு. உள்ளே போகலாம், நம்ம போனோன்னா சொல்கிறோம். உள்ள பேச்சிப்பாறை டேம் செக் போஸ்ட்டில் எப்பயும் போல் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு என்ட்ரிலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பவர் ஹவுஸ்க்கு தான் நாங்கள் கிளம்பி போனோம். சவுத் ரீஜியனில் இருக்க இது ஒரு பவர் ஹவுஸு. இங்கே நார்மலாக இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் மாதிரி கேட்டு வந்திருந்தாங்க. உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உள்ள வீடியோகிராஃபி எதுவும் அலௌடு இல்லைன்றதுனால எல்லாமே நாங்கள் கேட்டுட்டு இப்படி தான் வந்து கரண்ட் எல்லாமே தயாரிக்கிறாங்களான்றதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுட்டு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அவங்க சொன்ன விஷயம்லாம். 1 ஹவருக்கு 4 lakh யூனிட் வரைக்கும் அவங்களால டயர் பண்ண முடியுமா. இந்த பிளேஸ் நேம் கோதையாறு பவர் ஹவுஸ். பேராண்மை படத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பேர். மணிமுத்தாறு, கோதையாறு, அந்த இடம்லாம் அங்கே தான் வந்திருக்கோம். கோதையாறு அருவிக்கு வந்திருக்கோம். ரெட்டை ஃபால்ஸ் இது பேர், ரெட்டை அருவி. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு 3 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து கீரிப்பாறான்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம். இது கரெக்டாக கீரிப்பாறாவில் ஒரு முருகன் டெம்பிள் இருக்கும். அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா இந்த வியூக்கு வந்துடலாம். நீங்கள் இங்கே ஒரு கோவில் மாதிரி இருக்குதா, இவர் டெய்லி அங்கே மேலே ஏறி விளக்கு ஏற்றிட்டு வர்றாரு. விளக்கு ஏறியது தெரியும் நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஓகேங்களா, இந்த லொக்கேஷன் அப்படியே மேலே போகலாம். நாங்கள் வந்து அங்கே அந்த காட்டு உள்ளேருந்து வந்து இங்கே பசங்க எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்தோன்னா இந்த லொக்கேஷன் செம்ம ஸ்லோப்பு. இது சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். இங்கே தண்ணி கொட்டுறதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. அப்படியே தண்ணியும் கிறிஸ்டல் கிளியராக நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, சூப்பரான வியூ. அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா நல்ல வியூ. தண்ணி போகிற இடம் எல்லாம் செம்ம வியூ. நாங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அங்கேருந்து வெளியே அப்படியே வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ரப்பர் மரம். இது ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம். இதில் வந்து அங்கே கட் பண்ணியிருப்பாங்க. இதில் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து அந்த சைடு ரவுண்டு அடித்து இது பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுலேருந்து ரப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும். இது ஃபில்லாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா மரத்துலையும் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க எல்லா மரத்துலையும் அப்படி தான் இருக்கும். ரப்பர் எப்படி தயாரிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் அது. மரத்தை இந்த மாதிரி கீறி விட்டு அதில் சுற்றி பாருங்கள் இப்படியே ரப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீறினதில் வரும். கடைசியில் ஒரு தகுடு மாதிரி வச்சு இதில் ஸ்டோர் பண்ணி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி வர்றது தான் நமக்கு ரப்பர் இதுங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்த ஒரு பிளேஸை தான் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து எந்த இடம்ன்றது காமிக்கிறாங்க. காட்டின ஹைப்புக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான் வரலாம். இந்த லொக்கேஷனோட பேர் தெல்லந்தி. நீங்கள் தெல்லந்தின்னு சர்ச் பண்ணாலே கரெக்டாக இங்கே வந்துடும். நிற்கவும் தெரியாதா, கரெக்டாக அவங்க குளிக்கிறப்போ வந்துட்டாங்களா.
இதோட நம்ம நாகர்கோயில் பயணம் முடியுது. வேறு ஏதாவது பிளேசஸ் உங்களுக்கு அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், கீப் சப்போர்ட்டிங். பாய் எவ்ரி ஒன்.